ஆலிஸ்வல் ஜூன் 4ஆம் தேதி வந்த தேர்தலுடைய முடிவுகளை எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களே மறுபடியும் பிரதமராக போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்குலாம் தெரியும். அதே சமயத்தில் அந்த பாஜக கட்சி கூட்டணியில் இருந்த ஒரு வேட்பாளர் வந்து துணை பிரதமர் கேட்கிறதா நம்ம எல்லாரும் அரசு செய்வழி செய்தியாக கேள்விப்படுறோம். இந்த துணை பிரதமர் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்திருக்கிறா அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா துணை பிரதமர் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா, பாரத் கே உப பிரதான் மந்திரி அப்படின்னு நம்ம அரசியலமைப்புல கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பதவியை வகிச்சது யாரு அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சோடனே நேரு அவர்கள் பிரதமரானாங்க. அப்ப துணை பிரதமராக இருந்தது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் தான் 3 ஆண்டுகள் துணை பிரதம மந்திரியா இருந்தார். இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் துணை பிரதம மந்திரி பதவி வகித்தது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். இந்த துணை பிரதமர் வந்து அரசியல் அமைப்புப்படி அவர் தலைவர் கிடையாது, அரசியல் நிர்வாகத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு தலைவர். அவர் தான் மத்திய அமைச்சரவை குழுவின் மிக மூத்த உறுப்பினராக கருதப்படுறார். இந்த பிரதம மந்திரியை துணை பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதம மந்திரி தான் துணை பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறார். நியமனம் பண்றது இந்திய குடியரசுத் தலைவர் தான் துணை பிரதம மந்திரியை நியமனம் பண்றாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தவிர்த்து 6 பேர் நம்ம இந்திய அரசியலமைப்புல துணை பிரதமர்களா பதவி வச்சிருக்காங்க. அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய், ஜக்கு ஜீவன் ராம், ஜஸ்வந்த் ராவ் ஜவான், தேவி லால், சத்ரு சரண் சிங், லால் கிருஷ்ண அத்வானி. இந்த துணை பிரதமர் பதவி கடைசியா நீண்ட காலம், வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்து அதிக காலம் பதவி வகிச்சது வந்து கடைசியா துணை பிரதமராக இருந்த லால் கிருஷ்ண அத்வானி. 2004 மே 13க்கு அப்புறம் இந்த பதவி காலியாவே இருக்கு. அதுக்கப்புறம் யாரும் எந்த கட்சியுமே இதை வந்து துணை பிரதமர் வேட்பாளர் துணை பிரதமரை தேர்ந்தெடுக்கவே இல்லை, அதை பத்தி பேசவும் இல்லை. இப்ப 2 நாளா தான் துணை பிரதமரை பத்தி கொஞ்சம் அதிகமா பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. துணை பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய், சத்ரு சரண் சிங் அவங்களாம் பிரதம வேட்பாளர்களாகவும் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த துணை பிரதமர் அப்படிங்கிறவங்க வந்து பிரதம மந்திரியுடைய நேரடி பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. பிரதம மந்திரி இல்லாத சமயத்துல சில அதிகாரங்கள் வந்து துணை பிரதமர்களுக்கு கொடுக்கப்படும். துணை பிரதமர்களா இருந்து நாட்டையே மொரார்ஜி தேசாய் போன்றவர்கள் ஆண்டிருக்காங்க. இனி வரும் காலத்துல ஒருவேளை இந்த ஆட்சியில் யாராவது துணை பிரதமர் போட்டா அவங்களுக்கு பிரதமர் பதவி வருமா அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.